त्रैगुण्यो विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थः निर्योगक्षेम आत्मवान् कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूः मा ते सङ्गोऽस्त्वकर्मणि योगस्थ कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते बुद्धियुक्तो जहादीह उपे सुकृततुष्कृते तस्माद् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम् कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम्. ஸோ இந்த கர்மயோகம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சமாயிடுச்சு. இப்போ கர்மயோகம், கர்மயோகி, கர்மியாக இருக்கிறவன் கர்மயோகியாகி ஞானியாக மாறி ஞான நிஷ்டனாகி ஜீவன் முக்தனாகி விதேக முக்தனாகிறது. இது நம்மளுடைய மேப் ரூட். ஓகே, அப்போ கர்மயோகி நாம் இந்த கர்மயோகம் பண்ணுறதுனால தான் நாம் ஷிஃப்ட் ஆக முடியும். யுவர் த ரிலீஜியஸ் லைஃபுக்கு இருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஜர்னி ஆகிறது. ஓகே, எல்லாருக்கும் வந்து ஐக்யூ இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஐக்யூ ஜாஸ்தியாக இருக்கிறது, ஆனால் ஈக்யூ ப்ராப்ளம் இருக்கிறது. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ ஐக்யூ இருக்கிறதோ ஈக்யூ இல்லைன்னா ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்து நம்ம மனசை வந்து தொந்தரவு பண்ணிடும், எல்லாமே அவுட் ஆக்கிடும், அது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போயிடும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்யூ இருக்கிறதோ அதை பொறுத்து யுவர் ஐக்யூ யூஸ் ஆகும், இல்லாட்டி யூஸ்லெஸ் ஆகும். ஓகே, இந்த ஐக்யூ ஈக்யூ பர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு எஸ்கியூ இருக்கணும். எஸ்கியூ என்னது? ஸ்பிரிச்சுவல் கொஷன் இருக்கணும். ஓகே, அப்போ யுவர் லைஃப் எத்தனைக்கு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஆகிறீங்களோ அத்தனைக்கு உங்களுடைய மைண்டு இன்னர் லீஷர் வரும். யுவர் மைண்டு பாரம் இல்லாத மனசு, என்ஜாயபிள் மனசு ஆகும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அந்த சைடுக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் த மைண்ட் உண்டாகும். அதனால் ஸோ பி கேர்ஃபுல். அதனால் சொல்லிட்டு பத்தியம் எப்படி இருக்கிறது 2045 அவர் வரிசையாக சொன்னார். அதுக்கப்புறம் கர்மண்யேவ அதிகார, இதுக்கு எப்படி செய்கிறது? இந்த கீ ஸ்லோகா என்னன்னா, இந்த ஹோல் நம்ம இந்த 4 நாள் வகுப்பில் கீ ஸ்லோகா 47, அந்த 48, 50 இந்த 3 ஸ்லோகத்தை நீங்கள் எப்பெல்லாம் எங்கெல்லாம் கேட்க முடியுமோ அதில் கேட்டுக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட இது வரைக்கும் 4 நாள் பண்ணின பேக்ரவுண்டில் இதை கேட்டிங்கன்னா இதுதான் விஷயம். ஓகே, இது புரியணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க 14 கிளாஸு புரியணும். 14 கிளாஸு புரிஞ்சால் தான் இந்த 3 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியும். இந்த 3 ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சால் தான் ஞான யோகம் வந்து யோகமாகும்.
ஓகே, அதனால முன்னோட ஒன்று கம்பேர் பண்ணு. கர்மண்யேவ அதிகார, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி செய்யலாம்? கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும், செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இதுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு இடத்துல ஃபெயிலூர் ஆச்சுன்னா நீ இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம், இன்னொரு தடவை செய்யலாம். ஓகே, 100 தடவை செய்யலாம். ஓகே, 40 வருஷம் செய்யலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அது நோ டவுட். ஓகே, 5 வருஷம் இந்த லைட் கொண்டு படிக்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் முயற்சி பண்ணினார், சக்ஸஸ் ஆனார். எத்தனை தடவை வேணால் இவர்த இது பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி ஃபெயிலூர்ன்றது ஃபெயிலூர் கிடையாது. ஓகே, ஸோ சக்ஸஸ்ன்றது ஃபெயிலூரை ஒத்துக்கவே கிடையாது. ஓகே, சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் செய்யணும். இப்போ எத்தனை இட்லி சாப்பிட்டா சக்ஸஸ்ஸு? எத்தனை இட்லி சாப்பிட்டா சக்ஸஸ்ஸு? இது என்ன கேள்வி? என்ன கேள்வி கேட்கணும்னா, உங்கள் கேள்வியில் ராங். ஒரு அடிஷன் கேள்வி இருக்கணும், யாருக்கு இல்லையா? எத்தனை இது ராங் கேள்வி, இது ராங். ஓகே, இந்த கேள்வி நாட் காமன். ஓகே, யாருக்குன்னு கேட்கணும். ஓகே, அப்போ சிலருக்கு 5 இட்லி, சில பேருக்கு 10 இட்லி போனால் தான் ஏதோ சாப்பிட்ட மாதிரி ஒரு தெம்பு வரும். ஸோ 20 இட்லி சாப்பிட்ற 50 இட்லி சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கா, புரியுதுதான்? ஓகே, அப்போது ஸோ என்னுடைய பசி ஆறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? பசி ஆறுறதுக்கு என்ன செய்யணும்? 3 இட்லியா 4 இட்லியா? 3 இட்லியா 4 இட்லியா? அவாவோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை இட்லி போடணும். போட்டால் ஒரு இடத்துல அந்த இட்லி கொண்டு வந்து போரும் தானாக சொல்லுவேன், ஆட்டோமேட்டிக்கலி. சில சமயம் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே, சில பேர் சந்தேகத்துக்கு சாம்பார் விடுவான், சந்தேகத்துக்கு சாம்பார், சந்தேகத்துக்கு பாயசம், ஆசைப்படுவான், அதெல்லாம் பண்ணும். அப்போ இந்த இட்லி கணக்கு என்ன கணக்கு? ஒருத்தருக்கு 2 இட்லி, ஒருத்தருக்கு 20 இட்லி, ஒருத்தருக்கு 5 இட்லி, 4 இட்லி, டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அந்த மாதிரி நான் என்னுடைய விஷயத்தை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஸோ நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கர்மயோகத்தை நான் பண்ணி ஆகணும். கர்மண்யேவ அதிகார. அப்போ சக்ஸஸ்ன்றது என்னென்னா, சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் செஞ்சிடணும். இவர் முயற்சி என்ன பண்ணணும்னா, வெற்றி அடைகிற வரைக்கும் செய்யணும், அவ்வளோதான். அப்போ தோல்விங்கிறது வெற்றிங்கிறது. ஓகே, தோல்வின்றது என்னது இருக்கு? நீ எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா தோல்வின்னு பேர். நான் எதிர்பார்க்கறது வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அப்படின்னா வெற்றி அடைகிற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். 1 வருஷம் இருக்கட்டும், 5 வருஷம் இருக்கட்டும், 100 வருஷம் இருக்கட்டும், 1000 ஜென்மம் ஆகட்டும், நான் எடுத்துள்ள விஷயத்துக்கு நோக்கி பயணம் போகிறது எதுவோ அதுதான் சக்சஸ். கரெக்ட்? அப்போ நான் ஒன்லி ஃபார் ஜெயம், வெற்றியை தான் நான் கும்பிடுவேனே தவிர, இது அதனால தான் விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம், வெற்றியே ஒரு கும்பிடுறோம். ஓகே, தோல்வி என்றது நமக்கு கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி கர்மயோகிக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஓகே, ஏன்னா இவன் செய்யற விஷயமே சக்சஸ். கபடி ஆடுவது போல. ஓகே, விளையாட்டு இருக்க எனி கேம்ஸு விளையாடும் போதே சந்தோஷம். அது சக்சஸ் ஆச்சு, அந்த டீம் சக்சஸ் ஆச்சுன்னா இன்னும் எதேஷ்டம். புரியுறதில்ல? அப்போ ஒவ்வொரு விளையாட்டும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் இவன் கபடி 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 கபடிக்குன்னு பாடிட்டு போகிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் கபடியை சொல்கிறேன்னா, இந்த மூச்சு எடுத்துட்டு போகிறான்னு அவனுக்கு தெரியும். என்ன தெரியுமா? 7 பேரும் அப்படியே நிற்பாங்க, தொட்டுட்டு வந்துடலாம். நெவர். இந்த 7 பேரோட குறிக்கோள் என்ன? பாடிட்டு வரவால போட்டு அமுத்துறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு பவுண்டரி இருக்கு, அதை தொட்டுட்டு வரணும். புரியுதா? ஓகே, ஏதாவது ஒரு கோடு தொடுறேன், சைடு கோடு தொட்டுன்னா தொலைஞ்சது. சில பேர் அந்த நடு கோடு இருக்க அதையே தொட்டுட்டு போவான். கபடி 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 அப்படியே அந்த 2-3 பேர் வச்சிருப்பாங்க சைடில், அவனை அப்படியே தூக்கிட்டு வெளியில் போடுவாங்க. ஓகே, இந்த சைடு கோடெல்லாம் தொடப்படாது. புரியுதா? அது அவுட்டு. அந்த கோடு இருக்க அதை தொட்டுட்டு வரணும். அப்போ இவனோட லைஃப் மூச்சு எடுத்துட்டு போறானே, இவனோட லைஃப் என்ன இருக்கும்? என்ன கோல் இருக்கும்?
அதுக்கு என்னத்துக்கு விளையாட்டு? இந்த செத்து உயிரோடு இருக்கேன், சாகிற வரைக்கும் நான் இருக்கேன், அவ்வளோதான். இவன் என்ன செய்யறான்? சேலஞ்சு 7 பேரை தொடர்றது. என்னுடைய எய்ம் கோடு தொடர்றது இல்லை, ஆளை தொட்டுட்டு வர்றது. எப்படி? நாட் லோ எய்ம் இஸ் கிரைம். சில பேர் பிடிச்சி தள்ளுவான், போடா கபடி 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 கபடி, அந்த பக்கம் ஓடி போடுவான். அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேர் பிடிச்சிட்டு இருப்பான், அந்த பக்கம் 2 பேர் பிடிச்சிட்டு இருப்பான், நடுவில் 3 பேர் இருப்பாங்க. அந்த முழுக்க இவனை வலை போட்டு பிடிக்கிறதுக்கு. ஓகே, இவன் என்ன பண்ணுவான்னா 7 பேரை தொடறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, நாட் ஓன்லி அந்த மெயின் கோடு தொட்டுட்டு வருது, அது லைஃப். ஓகே, லைஃபுக்காக செக்யூரிட்டிக்காக செத்து செத்து போகாமல் இருக்கிறதுக்குன்னு தடுக்கி விழுந்து செத்து போயிடுவேன். உன் ஆயுசு கர்மம் முடிஞ்சுத்துன்னா அடுத்த நிமிஷமே ஆல் அவுட். சப்போஸ் உன் பிராரப்தம் அவனை நீ தொடரும்போது அவன் கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோ, இவன் தள்ளி தான் அவன் செத்து போயிட்டான். டெத்து வந்து கன்ஃபார்ம்டு. புரியுதா? ஏன்னா அந்த கதையாசிரியர் முடிச்சுட்டார். படைச்சானே அவன் வந்து இது அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தான். நான் வரமாட்டேன்டா அப்படி இல்லை இல்லை வாஜி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் நைட்டோட நைட்டு சினிமா பார்த்துட்டு வந்து அதில் வந்து நான் அஞ்சலி குழந்தை செத்து போயிடுவான், சாக்கடிச்சிடுவான் அந்த டைரக்டர். கடைசியில் ஒரே துடிக்கும், ஹோல் தியேட்டர் துடிக்கும். ஓகே, என்னை கூட்டிகிட்டு வந்த பையெல்லாம் தூங்கி போயிட்டான். நமக்கு ஒரே ஆத்திரம், எதுக்கு சாகடிச்சான்? கொஞ்சம் அப்படி பிழைக்கிற மாதிரி இப்படி காட்டிடக்கூடாதா கடைசி சீனை? புரியறதில்ல. அவன் ஏற்கனவே மணிரத்னம் முடிவு பண்ணிட்டான் என்ன செய்யறதுன்னு. அது போல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் முடிவு பண்ணிட்டான். புரியுதா? நீ என்ன நினைச்சாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இல்லையே டாக்டர் இப்படி குத்தி பிழைக்க வைக்கிறாரு, அது கர்மா இன்னும் இருக்குன்னு அர்த்தம். 4வது மாடியிலேருந்து ஒருத்தன் விழுந்து பச்சக்குன்னு பாட்டி செத்து போயிட்டான், பிளாட்ஃபார்ம் பாட்டி. இல்லை, அதனால நீ சாகணும்னு முயற்சி பண்ணாலும் சாக முடியாது. சாகாம இருக்கிறதுக்கு நீ என்ன பகீரத பிரயத்தனம் இரண்யகசிப்பு மாதிரி இருந்தாலும் முடியாது. பகல்ல சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ள சாகக்கூடாது, வெளியில சாகக்கூடாது, ஆயுதத்தில் சாகக்கூடாது, ஆயுதமற்றது சாகக்கூடாது, உயிருள்ளதை சாகக்கூடாது, உயிரற்றதில் சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது, தெய்வத்தினால சாகக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சு சாகிறது எந்தெந்தெல்லாம் விஷயம் இருக்கிறதோ அத்தனையும் ஒரு லிஸ்ட் போட்டு கேட்டான். ஓகே, கொடுத்தேன் வரம். எல்லாத்துக்கும் வழி இருக்கிறது. புரியுதா? யாரும் ராமனே கிருஷ்ணனே பிறந்தாலும் அந்த சரீரத்தை ஒரு நாள் விட்டாகணும், ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைடா ராமன், நேற்றுக்கு அந்த பக்கம் போனேன், ராமனை பார்த்தேன். பார்த்தியா? சரி. அவதாரமானாலும் யோகி ஆனாலும் ஞானி ஆனாலும் இந்த சரீரம் ஒரு நாள் போயிடும். ஓகே, இதுக்கு மார்டாலஜி, மரணம். ஆத்மா மரணமற்றவன், நான் மரணமற்றவன், நித்யகா சத்தியகா முக்தகா, நான் இறப்பற்றவன், அமிர்தம். அப்ப இறப்பது எது? யுவர் பாடி. அது ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் போயிடும். அதுக்கே இத்தனை கொண்டாட்டம். போச்சுன்னா போச்சு, விடு. ரெகுலரா இருக்கிற இந்த பர்த் டெத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு சாவே ஒரு நாள் சாவு வராதுன்னு ஒரு கவிஞர் பாடினார். அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சாவு தான் மோட்சம், ஜீவன் முக்தி. ஓகே, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். சரீரம் இருந்தாலும் இல்லைனாலும் ஐ ஆம் த ஜீவன் முக்தி, மன நிறைவு, அமிர்தத்துவம் உடையவன், சாகாவரம் பெற்றவன் நான். புரியுதா? அதனால இது புரிஞ்சாதான் நீங்க ப்ரிசர்வ் பண்ணினா எது ப்ரிசர்வும் பண்ண முடியாது, ஒரு நாள் காணாம போயிடும். ஓகே, அதுதான் சுனாமி காட்டுச்சு. சுனாமி அப்படி அப்படி லேசா ஒரு மூச்சு, அவ்வளோதான், ஒரு ஷேக்கு, மனுஷனுடைய எந்த விஷயம் ஒரு நிமிஷம் பஞ்சா போயிடுச்சு. புரியுதா? அதனால அது புரிஞ்சுக்கணும். பயமுறுத்துறது இல்லை, பயப்படாமல் இருக்கிறதுக்கு சொல்லின்னு இருக்கேன்.
அதனால இங்க உனக்கு கர்மண்யேவ அதிகார பலன் எப்படி அமையும்? அந்த பலாபலன் வெஸ்டி இருக்கிறது, சமஷ்டி இருக்கிறது, ஹோல் குளோபு முழுக்க இருக்கிறது. அதனுடைய பலன் ஈஸ்வரன் கிட்ட இருக்கு. அவர் கர்ம பல தாத்தா. அப்ப நம்முடைய சம்ஸ்காரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கர்மயோகம் சூட்டபிள் ஆகும். இந்த ஈஸ்வரன் இல்லாத இருந்துன்னா நெவர். அவங்களுக்கு யதார்த்தவாதியா இருக்கலாம், ஆனால் கர்ம யோகியா இருக்கிறது கஷ்டம். ஓகே, அதனால மன தூய்மை எனக்கு வந்தாகணும். அந்த மன தூய்மைக்காக இவ்வளோ தூரம் சொல்றது. ஸோ அதனால இங்க என்ன சொல்றாரு? கர்மயோகம்னா பற்றற்று செய், பலனை எதிர்பார்க்கம் செய், விருப்பு வெறுப்பு இல்லாம செய் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான் கர்மயோகம். பற்றற்று செய், பலனை எதிர்பார்க்காமல் செய், ராக துவேஷம் இல்லாமல் செய் அப்படின்றது பார்த்தோம். அப்ப இது பார்த்தா இது கேட்கறதுக்கு சுலபமாக தான் இருக்கிறது. எங்க பற்று இருக்கிறதோ அங்கே தான் நம்ம செய்வோம். ஓகே, இப்போ பக்கத்து வீட்டு காரில் கீரல் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? கொஞ்சம் சந்தோஷம் கூட வரும். லிஃப்ட் கேட்ட கொடுத்தியா நீ? ஆனால் நம்ம காருன்னா என்ன ஆகும்? ஹிருதயத்தில் கீரல் விழும். மாமி குழந்தை படிக்கிறதே இல்லை, குழந்தைன்னா அப்படி தான் ஓடி ஆடி இருக்கும், விடுங்கோ. எப்படி இன்னொருத்தர் குழந்தைக்கு அட்வைஸ், தன் குழந்தைன்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு ஆத்திரமும் கோபமும் பொங்கி எழும்பாரு. அதனால எங்க அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ அங்க மாத்திரம்தான் துக்கம் உண்டாகும். பற்றுதான் துக்கம், பற்றுதான் துக்கம். எங்க பற்று இல்லையோ அங்க துக்கம் கிடையாது. புரியுதா? உன் துக்கம் வேண்டாம் நீ முடிவு பண்றியா, பற்றற்று செய். பற்றற்று அகர்மத்துக்கு போயிடக்கூடாது, கர்மம் இல்லாத நிலைக்கு போயிடக்கூடாது. கர்மத்தை தொடர்ந்து எவனாலும் முடியாது, மித்யாச்சாரன் ஆயிடுவேன். கர்மத்தை துறக்காத, கர்மத்தை சொதர்மத்தமா செய், பற்றற்று செய். டிஃபிகல்ட். ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலான்னு போல தோணும், இந்த அக்கடான்னு விட்டுட்டு ஓடிடலான்னு தோணும். ஓட முடியாது, ஓட முடியாது. ஓடினாலும் உன் மனசு கூடவே துரத்தின்னு வரும். நீ எங்கே போய் உக்காந்தாலும் அந்த மனசு உனக்கு முன்னாடி நிற்கும். புரியுதா? மானோஸ்வரரில் போய் அங்கே போய் உக்காந்தான், என்னதான் இருந்தாலும் இப்படி பேசியிருக்க கூடாது. எப்படி மானோஸ்வரரில் உன் மனசுக்கு டிக்கெட் கொடுக்கலையே, அது கூடவே இருக்கிறது அது. ஓகே, அதனால உன் மனசை இங்கேயே சரி பண்ணினா தான் உண்டு. ஓகே, என் மனசை பாரம் இல்லாத என்ஜாயபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கிறது தான் இப்போ கர்மயோகம். அதனால பற்றற்று செய். ஆக சரி, பலனை எதிர்பார்க்காம செய். அப்போ மாதம் பிறந்து கவர் வேண்டான்னு சொல்கிறேல, 30 நாள் வேலை செஞ்சுட்டு கவர் வாங்காமல் வந்துடுற சொல்கிறேல, அப்படி யார் சொன்னது? ஓகே, இந்த பலனில் கண்டிஷன் வேண்டாம், இப்படித்தான் நடக்கணும் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். பலன் எப்படி வேணா அமையும். அதனால அந்த பலன் எது வேணா இருக்கட்டும், அந்த ரிசல்ட்டில் உனக்கு யோகியதை கிடையாது. கர்த்தாவில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. போக்தாவில் நீ சமத்துவ புத்தி வந்துட்டுனா எல்லாமே 2-2ஆக இருக்கக்கூடியது ரிசல்ட். வெற்றி தோல்வி, லாபா லாபோ, ஜயா ஜயாவோ. அதனால சுக துக்கம் இதெல்லாம் வருத. உனக்கு சுக துக்கத்தை ரிமூவ் பண்றதுக்கு எல்லா இரட்டைகளிலும் சமத்துவ புத்தி கொண்டு வா அப்படி சொல்லி. ஏன் சமத்துவ புத்தி? எப்படி சமத்துவ புத்தி? ஏன்னா எல்லாமே ஈஸ்வரனானது, அதில் எனது உனது ஒன்று இல்லை, அப்படி நீ கொண்டு வரணும். அப்போ இங்க என்ன பண்ணணும்னா ஈஸ்வரனை கொண்டாதான் முடியும் போல இருக்கிறது. அதனால இந்த கீ ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா, ஒன்று சமத்துவம் யோக உச்சதே, யுவர் ஈக்குவனாமிட்டி மைண்ட். எல்லா விதத்திலையும் இரட்டைகளிலும் சமமா இருக்கணும். வெற்றி தோல்வியிலையும் எல்லா விதத்திலையும் சமமா வச்சுக்கிறதுக்கு பழகணும். நான் சமமா வச்சிருக்கிறேனா இல்லையா? விருப்பு வெறுப்பு எவ்வளவு தூரத்துக்கு குறைக்கிறீர்களோ அந்த சமத்துவ புத்தி வரும். சத்துவத்தில் எவ்வளவு மேலோங்கி வருகிறீர்களோ சமத்துவ புத்தி வரும். எவ்வளவு தூரத்துக்கு சுயநலத்தை குறைக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு சமத்துவம் வரும். எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மனப்பக்குவம் வரும். ஓகே, அதனால இங்க சமத்துவம் கீ பாயிண்ட். மைண்டு சமத்துவம். ஏன்னா இந்த இரட்டைகள் எல்லாருக்கும் வரும்.
யோகிக்கு வரும், பாபிக்கு வரும், ஞானிக்கு வரும். அவதாரமே வந்தாலும் வெற்றி தோல்வி வரும், சுக துக்கம் வரும், சீதோஷ்ணம் வரும், மான அவமானம் வரும். கிருஷ்ணனே இருந்தாலும் மான அவமானம் வரும். ராமனே அவதாரம் இருந்தாலும் ஒரு நாள் அரண்மனை, இன்னொரு நாள் காட்டில் இருக்க வேண்டியிருக்கும். புரியுறதா? அதனால பிரச்சனை அங்க இல்லை. பிரச்சனை கர்மத்தை மாற்ற சொல்லலை. பிரச்சனை கர்மத்தினுடைய பலனை மாற்ற சொல்லலை. பலனை மாற்ற முடியாது. ஒவ்வொரு கர்மத்துக்கும் பலன் கொடுத்தாகும். அது புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த பலன் எடுத்துக்கிற மனப்பக்குவம், அதுதான் இங்க கர்மயோகத்தினுடைய சீக்கிரம். சமத்துவம் யோக உச்சத்தே. அப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்ப பேரலா, இது சொல்ற இல்லை, இது என்ன, இது சமத்துவம் எப்படி வந்துடும்? வெற்றி அதனால வெற்றி வந்தால் துள்ளல், தோல்வி வந்தால் துவழுதல். அதனால் வெற்றி வந்தால் துள்ளுதல் வேண்டாம், துவழுதல் வேண்டாம். ஆர்டிக்கல் எழுதி 100 மார்க் வாங்கிடலாம். சப்போஸ் அது 40 மார்க் போட்டோன்னா அந்த ஆர்டிக்கல்லையே நமக்கு துக்கம் வந்துடும். டாபிக் துள்ளல் துவழுதல் வேண்டாம். புரியுதா? இது தட் இஸ் பிரார்த்தனை. அப்போ இது என்ன சொல்கிறாரு கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் என்ன சொல்கிறார் அடுத்ததில், யோகா கர்மசு கௌஷலம். கௌஷலம்னா சாமர்த்தியம், திறமை. அப்போ இது சாதாரண ஆளுங்களால் செய்ய முடியாது. அதுக்கு ஸ்கில் வேணும், டேலண்ட் வேணும், திறமை வேணும், சுலபம் இல்லை. ஓகே, இதுக்கு உனக்கு சப்பாத்தி போடுறதுக்கே திறமை வேண்டியிருக்கு. புரியுதா? சப்பாத்தி போடுறதுக்கே திறமை. நிறைய பேருக்கு ரவுண்டாகவே சப்பாத்தி வராது, லைஃப் லாங்காக வராது. அதுக்காக டிஸ்மிஸ் பண்ண முடியுமா என்ன? சரி, எடுத்துக்க வேண்டியதான். இது வேறு சமத்துவம் சொல்லியிருக்காரு. ஓகே. அதனால் ஒரு காரியத்தையும் கர்மத்தையும் அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும். இது லௌகிகத்தில். ஓகே, இதுக்கே திறமை வேண்டியிருக்கு. ஒரு காரியத்தை அழகாக இன்டயத்துக்குள்ள ஒருத்தையும் விவரமாக செய்யறதுக்கு அதுக்கே திறமை வேணும், ஸ்கில் ஆஃப் ஆக்ஷன். செருப்பு இடது கால் வலது கால் செருப்பு இருக்கணும். வீட்டுக்குள்ள பீரோவை திறந்தா அந்த சாரியெல்லாம் கொட்டும். கார் கதவுக்கு பின்னாடி அந்த முந்தானி இப்படி தொங்கின்னு இருக்கும் வெளியில். ஓகே, பைக்கில் போகும்போது அது இப்படியே ஆடின்னு போகும். எப்போ மாட்டுவோம்னா திக்குன்னு இருக்கும். விவஸ்தை கிடையாது. புரியுதா? அலர்ட்னஸ் கிடையாது. புரியுதா? வீட்டில் சர்க்கஸ் கொட்டா மாதிரி இருக்கும். ஜி வராரு, பெரிய பெட்ஷீட் போடு, அப்படியே கவுத்து விட்டா பாரு. இவ்வளோ கிளீனாக இருக்குன்னு பார்த்தா அந்த விம் சோப்பு தடவி ஒரு புது தட்டை காட்டுவானே, அந்த மாதிரி விளம்பரம். அதுக்கே ஸ்கில் வேண்டியிருக்கு. புரியுதா? இதெல்லாம் சாதாரண லௌகீக வாழ்க்கையில். இங்கே சொல்கிறது கிருஷ்ணருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் பார்த்தா கௌஷலம் வேண்டியிருக்கு. யோகா கௌஷலம். அந்த கர்ம யோகம் பண்ணுறதுக்கு உனக்கு மகா திறமை தேவைப்படுறது. அதனால் இங்கே சொல்கிறாரு, இங்கே கர்ம லட்சணம், இதுக்கு பேர் கர்ம டெஃபினேஷன். இந்த 2 சமத்துவம் யோக உச்சத்தே, யோகா கர்மசு கௌஷலம், இதுதான் டெஃபினேஷன், கீ பாயிண்ட். மற்றெல்லாம் மறந்து போயிட்டனா கூட இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சமத்துவம் யோகம், மனதினுடைய சமநிலை எதுவோ அதற்கு பேரு கர்மயோகம். ஓகே, நிர்துவ பவ. ஓகே, தனஞ்சயா யோகஸ்தகா, நீ யோகத்தில் இரு, அதுதான் செய்யறது சரியான விஷயம். சங்கம் தெக்துவா, பற்றில்லாமல் செய்வது செய். சித்தி அசத்தியோ சமஹா பூத்வா கர்மணி குரு. ஓகே, அப்படி சொல்றார். நீ என்ன பண்ணணும், வெற்றி தோல்வியில் சளைக்காமல் செய் அப்படின்றார். ஓகே, அப்போ கர்மி டு யோகி ததா யுத்தாய யுஜஸ்வ. அதனால நீ நீ யுத்தம் பண்ணுவாயாக. அந்த யுத்தத்தில் லாப நஷ்டத்தை பார்க்காம, வெற்றி தோல்வியை பார்க்காம உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ செய் அப்படின்ற. ஓகே, அதனால வைதீக கர்மா சொல்லலை இங்க, ரிச்சுவல்ஸ் பண்ண சொல்ல. யுத்தம் வைதீக கர்மா இல்லை. புரியுதா? நிறைய பேர் இந்த கர்மா சொல்றீங்களா, வைதிக கர்மா சொல்றீங்களா, அச்சுதா என்ன அதத்தையும் சொல்றீங்களா, அது மாத்திரம் இல்லை, அதுவும் உண்டு.
வீட்டில் இருக்கிற ஒர்க்கு, ஆஃபீஸு, எல்லா ஒர்க்கும். ஓகே, நமக்குன்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னெல்லாம் வேலை வந்திருக்கிறதோ அந்த வேலையிலலாம் கர்மயோகமாக பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கர்மம் இருக்க அந்த விஷயம் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும், பாவனை சேஞ்ச் ஆகும், நம்முடைய பாவனை சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் எதற்காக பண்ணிட்டு இருக்கேன்? காலையிலேருந்து ஒரு கேள்வி கேளுங்க, எதற்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த கேள்வி கேட்டு அதற்கு பதில் என்ன வருதோ அதை பொறுத்து நீ கர்மியா யோகியான்னு தெரிஞ்சிடும். நான் ஏன் கர்ம யோகியா இருக்கணும்? அதுக்கு அடுத்த கேள்வி. ஓகே, நான் ஏன் கர்ம யோகியா இருக்கணும்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் இருக்கணும்னா நான் ஞானத்துக்கு, ஞான யோகத்துக்கு ரிசீவ் பண்றதுக்காக. ஓகே, நான் ஏன் ஞானி ஆகணும்? அடுத்த கேள்வி, ஏன் ஞானி ஆகணும்னா அப்பதான் நீ அடையிறது பூர்ணமாகும். பூர்ணம் ஆகாத வரைக்கும், அபூர்ணம் என் மனசுல இருக்கிற வரைக்கும் குறை இருக்கும், குறை இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும், சம்சாரம் இருக்கும். அதனால நான் இப்ப என்ன யோசிச்சேன், நான் என்னுடைய குறைய நிறையாக்கணும். நிறையாக்குறது ஏற்கனவே உள்ள நான் பிரம்மன் பூர்ணம், அதை புரிஞ்சுக்கணும். அதற்கு சொல்லக்கூடியது சிரவண மனன நிதித்தியாசனம், ஞான யோகம் எனக்கு புரியணும். அந்த ஞான யோகம் கேட்டாலும் புரியாம போறது. அதனால எனக்கு அந்த கரணத்தில் குறை இருக்கிறது. அது என்ன குறை? அது விருப்பு வெறுப்பற்ற பண்டில் பண்டிலா இருக்கிற அசுத்தம் இருக்கிறது. அந்த அசுத்தம் போகிறதுக்காக, மன தூய்மை வருவதற்காக நான் என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும். அப்ப கர்மயோகம் பண்றதுனா நான் என்ன செய்யணும்? நான் இதுவரைக்கும் என்ன கர்மம் பண்ணிட்டு இருக்கேனோ, காமியமா எதிர்பார்க்கறது, பலனை எதிர்பார்த்து செஞ்சதை நிஷ்காமியமா பண்ணணும். பற்றற்று செய்யணும், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஓகே, நான் பலனை எதிர்பார்த்து செய்யறேனா, பலனை எதிர்பார்க்காம செய்யறேனா? ஓகே, அதனால யோகா கர்மசு கௌஷலம். கௌஷலம் புத்திசாலித்தனம் வேணும் இதற்கு. ஓகே, இந்த யோகத்தை செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியாது. அதற்கு ரொம்ப புத்தி பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா புத்தி இவர் ஆர்டர் பண்றது மனசை, இந்திரியத்தை. புத்தி வீக்கா இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஓகே, திருத்தியா புத்தி அப்படின்றார், உறுதியான புத்தி வேணும்ன்றார் கிருஷ்ணர். அதனால நன்னா புரிஞ்சுக்குங்க, மாயாஜலம் பண்ணல கிருஷ்ணர். நான் உனக்கு இப்படி 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 வச்சுருவேன். அவர் சுண்டு வரலே தூக்கினுவர். ஞாபகம் வச்சுக்கோ, கோவர்த்தன கிரிதாரி ஒரேதான். தன்னுடைய கட்டவரல்ல தேரல் அழுத்தினவர், கர்ண விட்ட பானத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு அர்ஜுனனை அப்படி ஒரு கட்டவரல் அமுத்தினார். அவ்வளோ பெரிய தேர அமுத்தினார். இன்னொரு அரடி அமுத்தக்கூடாது இல்லை, கொஞ்சம் அமுத்தினார, இன்னும் கொஞ்சம் அமுத்தக்கூடாது. அந்த அந்த பானம் நாகாஸ்திரம் என்ன ஆச்சு? அர்ஜுனுடைய கிரீடம் மண்ணில் விழுந்துட்டு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனுடைய வெயிட்டு. வெயிட்னா அந்த வெயிட் இல்லை, மானத்தினுடைய வெயிட்டு. அவமானம் அர்ஜுனனுக்கு. அது எஸ்பெஷலி தனஞ்சயன், வெற்றி வீரன், அவன் விஜயன் அவன் பேரு. அவன் தோல்வியே அடையாதவன் அர்ஜுனன், விஜயன். தனஞ்சயன் துட்டு உள்ளவன், அழகன், எல்லா சாமர்த்தியம் உள்ளவன். அவன் அவனை பார்த்து கிருஷ்ணர் யோகிதை இல்லைன்றார். ஓகே, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அதுக்காக சொல்றேன். கிரீடம் விழுந்துட்டு. ஓகே, ஏன் கிருஷ்ணர் இப்படி பண்ணினாரு விஷமத்தனமா? இன்னும் கொஞ்சம் அடி நகர்த்தி பண்ணா அப்படி போயிடுறது. கிருஷ்ணருக்கு கர்ணனும் பக்தன் உன்னை மாத்திரம் இல்லை, உன்னோட உயிரை காப்பாத்தினாரு. அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது செய்யணும். அதனால தான் பலன் என்னுடையது, கர்மம் உன்னுடையது. பலன் எப்படி அமையும் நீ ஜட்ஜி பண்ண முடியாது. ஜட்ஜி பண்ணினா தோத்து போயிடுவாய். அது சில சமயம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கிறது, நான் நினைச்ச மாதிரி நடக்கிறது. இறைவன் நினைச்சது நீ நினைச்சிட்டு அதனால நடக்கிறது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஏதுமில்லை, நடப்பதையே நினைத்து விட்டால் ஒரு பாட்டு. சில சமயம் ஒர்க் அவுட் ஆகிறதுனா அந்த கிரமம் நியத்தி அதுக்கு தகுந்தாப்புல உன்னுடைய செயல் எல்லாம் இருக்கிறது, புண்ணியமும் கலந்து இருக்கிறது, அதனால சக்சஸ் ஆகிறது. அதனால என்ன செய்யணும்னா பரமேஷ்டிகிட்ட கொடுத்துரு, பிரச்சனை கிடையாது, ஃப்ரீ. பரமேஷ்டி என்ன பண்றதோ அது ஏத்துக்கிறேன் அப்படி சொல்றது. அதனால
இங்க என்ன சொல்றாரு? புத்தியுக்தா. புக்தியுக்தனா சம புத்தி உடையவனாக இருப்பாயாக. ரெண்டாவது பாயிண்ட், உபே சுக்ருத துஷ்கிருத ஜகதி. என்ன சொல்றாரு? ஏ புண்ணியத்தையும் பாபத்திலிருந்து விடுதலை அடைவாயாக. இப்ப நீ என்ன செய்யணும்? புண்ணியத்துக்காகவும் பாபத்துக்காகவும் செய்யாதே. அதாவது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டு நீ வா, இந்த மோட்ச ஸ்ரேயஸுக்கு வா. ஒன்லி பர்பஸ், நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சமைக்கிறதோ சாப்பிட்றதோ இல்லை தூங்குறதோ ஆஃபீஸுக்கு போகிறதோ என்ன பண்ணுறியோ அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், சித்த சுத்திக்காக தான். அப்படி சித்த சுத்திக்குன்னு நீ முடிவு பண்ணிட்ட, தோல்வியே கிடையாது. ஏன்னா எது பண்ணினாலும் அது சித்த சுத்திக்கு. ஏன்னா ஒருத்தர் வெறுப்பேற்றுறான்னு வச்சுக்கோ, என் மனசை நான் ஸ்டடி பண்ணுறேன், ஓ என் மனசை இப்போ நியூட்ரு பண்ணணும். ஒரு இடத்துல ஆசை உண்டாகிறது, இப்போ என் மனசை நியூட்ரு பண்ணணும். அதுவும் தகாத ஆசையை நீக்கிடு. பைண்டிங் பண்ணுற ஆசை கூடாது. நல்ல ஆசையை வச்சுக்கோ, இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே. ஓகே, இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. இப்போதான் சமத்துவம் சொல்லிட்டாலே, இப்போ நான் என்ன கேட்கறது, இட்லியா தோசையா, கன்ஃபியூஸ் வந்துரு. பகவானே, நீங்கள் வேற போயிட்டீங்களே மெட்ராஸ்க்கு, ஃபோன் பண்ணி சுவாமி இப்போ இட்லியா தோசையா எது சாப்பிட்றது? நான் சமத்துவம் யோக உச்சத்தே. உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ. இட்லி இருக்கலாம் தோசை இருக்கலாம், புரியுதா? இட்லி இருக்கலாம் தோசை இருக்கலாம். ஓகே, இங்கே கல்யாணம் ஆகாத பொண்ணுலாம் நிறைய பேர் இருக்கா. அதெல்லாம் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு டைம் மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு, ஓகே நீ என்ன பண்ணணும்னா, உங்கள் ஆற்றுல தோசை போட்டு பழக்கன்னா அந்த ஆற்றுல போய் எல்லாரும் தோசைக்கு மாற்றிடு. ஓகே, அப்படி இல்லை நீ இட்லிக்கு மாறிடு, லைஃப் ஆனந்தமாக இருக்கும். வெரி ரேர் இட்லியும் தோசையும் கலந்து 50-50, அது ரொம்ப ரேர். ஓகே, ஒன்று மதுரை, இன்னொன்று சிதம்பரம், இன்னொன்று சங்கரங்கோவில், புரியுறதுல? ஓகே, ஒன்று மீனாட்சி, ஒன்று நடராஜர், ஓகே, இன்னொன்று அர்த்தநாரீஸ்வரர். இதுதான் லைஃப் இருக்கணும், புரியுறதா? இருக்கலாமே. ஓகே, ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, 50-50. நீ என்ன பண்ணணும்? புதுசாக கல்யாணம் ஆகி போடுவேன், 6 மாதம் சும்மா இருக்கணும். வீட்டில் யாரெல்லாம் கீ பர்சன் பார்க்கணும். சில பேர் வீட்டில் சில பேர் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பான், அதை அப்சர்வ் பண்ணணும். ஒன்றும் நீ உன் ஐடியாவை முதல்ல சொல்லப்படாது, கீப் குவாய்ட். ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல ஹஸ்பண்டை முதல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். ஓகே, சப்போர்ட்டுக்கு. அங்கேயே போச்சுன்னா தகராறு. ஓகே, அதை முதல்ல வச்சுக்கணும். அடுத்த ரோல் எங்கே கீ பாயிண்ட்டுன்னு பார்க்கணும். பாயிண்ட்டை அந்த ஏரியாவை போய் மெதுவாக கேட்ச் பண்ணும். ஓகே, கேட்ச் பண்ணி தோசைக்கு எல்லாரையும் மாற்றிடு. அப்படி முடியல, நீ இட்லிக்கு மாறிட்டா ஆனந்தம் வாழ்க்கை, பிரச்சனையே கிடையாது. இட்லியா தோசையா பிரச்சனை வந்தால் டைவர்ஷன்ஸ் கடைசியில். ஓகே, இதுக்கு சிம்பிள் லைஃப். ஓகே, சின்னது புரிஞ்சா போகிறோம் விஷயம். இங்கே என்ன சொல்கிறாரு? புண்ணியம் பாபம் கடந்து போ அர்ஜுனா, நீ சித்த சுத்திக்காக போ. புண்ணியத்துக்கும் வேண்டாம் பாபத்துக்கும் வேண்டாம். புருஷா செஞ்சா புண்ணியம், அந்த புண்ணியத்தில் ஏற்கனவே செஞ்ச புண்ணியம் 50% வேறு போகிறது. இப்படி வேற இருக்கா? ஐயோ, சாஸ்திரத்தில் இப்படி வேற சொல்லிருக்கா. அப்போ புண்ணியத்தில் வித்ராலே பண்ண, புண்ணியம் வேண்டாம் பாபம் வேண்டாம், சித்த சுத்திக்கு போயிடு டைரக்டா. அந்த சித்த சுத்தியை ஷேர் பண்ணிக்கலாமான்னா முடியாது. குழந்தைக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம், நான் சித்த சுத்தி அடைஞ்சிருக்கேன், நீ கொஞ்சம் 10% உனக்கு, நீ 10%. நோ, இந்த சித்த சுத்தி மாத்திரம் அவங்களே பண்ணணும். ஓகே, வயிற்றுவலியோ தலைவலியோ இருக்குன்னு வச்சுக்கோ, வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பரிவோடு பண்ணலாம், எடுத்து கொடுக்கலாம், வாய்க்குள்ளேயும் போடலாம், தண்ணியும் ஊற்றலாம், மூக்கை பிடிச்சி அமுத்தலாம். முழுங்கிறது அந்த ஆளு தான், புரியறதான்? சித்த சுத்தி அவ சிலுவை அவன் தூக்கணும், இன்னொருத்தர முடியாது. சித்த சுத்தி பர்மனண்ட்டை நீ முயற்சி பண்ணால ஒழிய நடக்காது. இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணலாம். நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும், நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஆக மாட்டேன்னு. நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் நடக்காது. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் மாறணும்னு நினைச்சா என்டையர் ஜகத்தை எதிர்த்தாலும் ஒன்றும் முடியாது. நான் மாற வேண்டாம் நினைச்சா யாரும் என்ன மாற்ற முடியாது. இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான், ஒய்ஃபை ஹஸ்பண்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கொஞ்ச நாள் கழிச்சு புரியும், ஒருத்தர் மாற முடியாது. 2 பேர் சேர்ந்து அவங்க அம்மாவை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
குடும்பமே 50 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கும், கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். நீ மாறணும்னு நினைச்சா மாற முடியும். புரியுதா? அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன, மாற்றியது யாரோ, மாறுவது நெஞ்சம், மாற்றியது யாரோ. நான் இல்லப்பா, சாஸ்திரம். என்ன அந்த ஆணை கட்டி கேம்புக்கு போனேல, இன்னுமோ ஆயிட்டேல, இன்னும் ஆயிடுத்து, சாஸ்திரம் மாற்றி விட்டது. நான் ஐ எம் ஒன்லி ஸ்பீக்கர் ஒன்லி. ஓகே, சாஸ்திரத்துக்கு உள்ள இருந்து இப்படி வாய்க்கு வழியாக அவருக்கு சொல்றது, அவ்வளோதான். ஐ எம் தி ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாரு, உபே சுக்ருத துஷ்கிருத ஜகாதி ஜெய். தர்மத்தையும் அதர்மத்தையும் தாண்டி சித்த சுத்திக்காக உன்னுடைய ஒர்க்கை செய், அதுதான் கர்மயோகம். தஸ்மாத், அதனால என்ன சொல்றேன் நான், யோகஸ்ய யுஜ்ஜஸ். அதனால சண்டை போட, கமான் கெட் அப், ஒர்க் பண்ணு. நாளைக்கு மண்டே ஆஃபீஸ் போனோம், 4 நாள் அக்கடான்னு படுத்து தூங்கிடாத. ஓகே, நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது இல்லை காலேஜுக்கு போகும்போது புத்துணர்ச்சியோட போகணும், முகமலர்ச்சியோட போகணும். நல்ல வெயிட்டிங் இருக்கும், முன்ன பின்ன தலைகாணி கட்டிட்டு போ. ஓகே ஓகே, என்ன திட்டிட போறாரு, ஓகே திட்டோமே. அப்படி அப்படி அந்த மனோபாவம், மனோபாவம் வந்துடுத்துன்னா மைண்ட் லீஷர் ஆயிடும், மைண்ட் லீஷர் ஆகிடும். இல்லாட்டி ப்ரெஷர் ஆகும். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த ஒவ்வொரு ஹவர்ஸ் இருக்க ப்ரெஷரில் போகும். ஏற்கனவே தகராறு, ஓகே, மாற்றி மாற்றி வச்சுட்டு போயிட்டு வந்துடுவேன். சத்வ சுத்திகி ஞான பிராப்தி துவாரேன்னு அப்படின்றார். மன தூய்மை தான் கர்மயோகம் அப்படின்றது கிருஷ்ணா சொல்றார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடைசியாக கன்க்ளூஷன் போகிறதுக்கு முன்னாடி இத்தனை சொல்கிறேல, இது எப்படி கை காலு கொண்டு வருது, இதுதான் பிரச்சனை. இப்போ அதுக்கு ரொம்ப அழகான விஷயம் இப்போ கடைசியாக சொல்கிறேன். ஏன் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியாக கேட்டது கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கடைசி ரவுண்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு சுற்றுவான். எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புரியல. கடைசி ரவுண்டு யார் ரொம்ப எமோஷனலாக சொல்கிறானோ அவங்ககிட்ட போய் ஓட்டை போட்டு வந்துடுவான். அதில் தான் லாஸ்ட் ரவுண்டு கத்துவான். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நீ கர்த்தாவாக இருக்கிற, போக்தாவாக இருக்க, கர்மம் பண்ணுற, கர்மத்துடைய விளைவை அனுபவிக்கிற. நம்ம 2 ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதை பக்குவமாக பண்ணுறது தான் கர்மயோகம். இந்த கர்த்தாவை நீ ஈஸ்வர காரியமாக பண்ணு. ஒவ்வொரு கர்மத்தையும் ஈஸ்வர கர்மமாக செய், ஈஸ்வர காரியமாக செய். அந்த வரக்கூடிய ரிசல்ட் இருக்க அதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கோ. பிரசாத புத்தி. ஓகே, பிரசாத புத்தி, எனிதிங் பிரசாதம், எவ்ரிதிங் பிரசாதம். அந்த பிரசாத புத்தி நமக்கு நியூட்ரு பண்ணும், சமத்துவத்தை கொடுக்கும், நம்மளுடைய மனசை சாந்தி பண்ணும். அப்போ ஈஸ்வர கர்மமா என்ன செய்யணும்? இப்போ பகவானுக்கு பூ வைக்கிறதுனா எந்த பூ வைப்போம்? நல்ல பூ வைப்போம். பழம் இந்த பழம் வைப்போம், அழுகின பழம் வைப்போம்? நோ. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அந்த காம்பு கூட இருக்கணும், அது இப்படி புட்டத்தை வச்சுக்கூடாது. புரியுதா? அப்போ பூர்ணமாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். ஓகே, இப்போ பண்டிகை தினத்தில் என்ன பண்ணுறேன்? சுத்தமாக குளிச்சுட்டு போய் அடுப்படிக்கு போகிறேன், அப்போ தான் பற்ற வைக்கணும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, ட்ரெஸ் வந்து ராத்திரி தூங்கின ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகக்கூடாது. ஓகே, துவைச்சி பவித்திரமாக இருக்கும். ஓகே, அப்புறம் சுவாமிக்கு அந்த கர்மம் பண்ணும்போது நடுவில் பாயசத்தை என்ன பண்ணுற? நோ, அன்னைக்கு பார்த்து உப்பு புளி மிளகாய் எல்லாம் சரியாக இருக்கும். புரியுதா? கரெக்டாக இருக்கும். ஏன்? அங்கே ஒரு பயபக்தி இருக்கிறது, ஈஸ்வரனுக்காக பண்ணின்னு இருக்கேன். புரியுறதோ? அப்போ இவர் அதே கர்மம் தான், அதே அடுப்பு தான், அதே ஆளு தான், அதே துணி தான், அதே ஜலம் தான், அதே வீடு தான். இப்போ என்ன பண்ணிட்டேனே? ஆட்டிடியூடு சேஞ்சாக இருக்குது. அந்த கர்மத்தில் ஆட்டிடியூடு சேஞ்சாக இருக்கு. சிம்பிள். எனி ஒர்க்கு, ஓகே, எனி ஒர்க்கு நீ பண்ணு, இதை அப்ளிகேஷன் பண்ணிட்டா யூ ஆர் த கரெக்ட். ஒர்க் அண்ட் ஒர்ஷிப் இல்லை, ஒர்க் ஈஸ் ஒர்ஷிப். ஒர்க் ஈஸ் ஒர்ஷிப். ஒர்க் ஈஸ் ஒர்ஷிப்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னெல்லாம் கர்மம் பண்ணிட்டு இருக்கேனோ, ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேனோ, செயல் பண்ணிட்டு இருக்கேனோ, அந்த செயல் அனைத்தும் ஈஸ்வரா. நடக்கிறது பிரதர்ஷனம், பேசுறது அர்ச்சனை, நான் சாப்பிட்றது ஆகுதி அவிஸ். புரியுதா? அது எல்லாமே புனிதத்துவமாயிடும், எவ்ரிதிங் புனிதத்துவமாயிடும். அப்போ என்னுடைய கர்மத்தை என் தலையில் எழுத்து, என் கர்மம் இதை வேற சொல்லி தொலைக்கணும். நோ. புரியுதா?
நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு அது என்னது, இதுக்குள்ள முடிச்சாகணும், டென்ஷன், நோ டென்ஷன். ஓகே, எடுக்கும் போதே ஆனந்தம். உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஆனந்தம், உங்களுக்கு ஆனந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இதுதான் ஆட்டிடியூடு. சரி, இது கர்மம். ஓகே, ரிசல்ட் இதெல்லாம் பிரச்சனை வருது நமக்கு. நான் தான் கர்மத்தை கண்ணாமண்ணான்னு பண்ணிவிடுவோமே. ஓகே, ஏதோ பண்ணிவிடுவோம், செய்யக்கூடாத நேரத்தில் செஞ்சுருவோம், செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாததை செஞ்சுருவோம், ஏதோ பண்ணிவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி பண்ணிவிடுவோம். அப்போ என்ன வரும், ரிசல்ட்டு மாற்றி வரும், செம்ம மாற்று வரும். அந்த இடத்துல சமத்துவ புத்தி வேணும். அப்போ எப்படிப்பா சமத்துவ புத்தி வருதுன்னு கேட்டேல, அதை ஈஸ்வர பிரசாதமாக வாங்கிக்கோ. ஓகே, இப்போ லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன லட்டு? திருப்பதி லட்டு. லட்டுன்னா திருப்பதி லட்டு. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஒன்று பிடிக்கும் போல இருக்கு. அது பிடிக்கிறதோ தெரியலையோ, இவனுக்கு பிடிக்கிறதோ இன்னும் தெரியல, ஐடியா தெரியல. என்கிட்ட சீரியஸாக ஒரு அம்மா கேட்டான், இந்த பண்டிகைக்கு எந்த ஸ்வீட் சாமி செய்கிறது? ஈஸ்வரா, என் பிராரப்தம் போல இருக்கிறது. ஏதா பண்ணுங்க, சுவாமிக்கு என்ன பிடிக்கிறதோ, உங்களுக்கு அந்த வழியில் என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. புரியுதா? சுவாமி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய கொஸ்டின் பாருது, இந்த பண்டிகைக்கு என்ன ஸ்வீட் செய்யுது. நான் அப்புறம் கேட்டேன், இதுக்கெல்லாம் சொல்கிறவெல்லாம் இருக்காது, நான் இதில் அஜ்ஞானியாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் ஏதாவது சொல்லி கிடக்க, அவ ஏதாவது பண்ணி, அதனால தான் இந்த கஷ்டம் வந்தது. சுவாமி சொன்னார், கொழுக்கட்டைக்கு பதிலாக லட்டு பண்ணிட்டேன் நான், அதனால இந்த பிரச்சனை வந்துடுது. அப்படிலாம் நம்புறவெல்லாம் இருக்கா. ஆனால் பிரச்சனை சத்தியம், பிரச்சனை எல்லாருக்கும் சத்தியம் வருது. இது கொழுக்கட்டையா லட்டுக்கா இல்லை. ஓகே, நான் சொல்ல போய் அது பண்ண போய் அது ஏதோ ஆகி அதனால பிரச்சனைன்னு சொல்லிடுவா. பிரச்சனை ரூட் எங்க இருக்குன்னு தெரியல. புரியுதா? இதான் ப்ராப்ளம். அதனால திருப்பதி லட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பதி லட்டு கொடுக்குறாரு. சுகர், ஐ எம் டயபெட்டிஸ். நோ, இங்க கர்மயோகி என்ன பண்றான்? ஓகே, ஏற்கனவே டாக்டர் சொல்றாரு ஸ்வீட்லாம் சாப்பிடாத, வெயிட் போட்டுருவேன், லட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன செய்யறா? இப்போ கண்ணில் ஒத்திட்டு சாப்பிட்டுட்டான், அது ரைட்டு. இந்த லட்டு சுகர் பேஷண்ட்டை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாத? பண்ணும், டெஃபினட்டாக பண்ணும். வெயிட் போடுற ஆளுக்கு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உள்ள ஆளுக்கு வெயிட் போடுமா போடாத? போடும். அதில் மாற்றம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த கர்மத்திலையோ ஆக்ஷன்லையோ அது மாற்றம் கிடையாது. இங்கே மைண்டில் ஆட்டிடியூட், மைண்டில் இருக்க ஆட்டிடியூட். புரியுறதா? அவன் அப்படி சாப்பிட்டா கூட இவனுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்க, மைண்டில் இருக்க ஸ்ட்ரென்த்து அது பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அஜிடேஷன் ஆகாது, இரிட்டேஷன் ஆகாது. புரியுறதா? உனக்கு தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, உயிர் போகிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்குன்னு. ஓகே, இருக்கட்டும். இப்போ நான் காமியத்துக்காக சாப்பிடல, கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்க அந்த லட்டு என்னால் அடக்க முடியாமல் போய் சாப்பிட்றேன், போட்ட உயிர், அப்படி சாப்பிடல. இது ஈஸ்வரனுடைய பிரசாதம். என் உடம்பே நாசமானாலும் பரவாயில்ல, குடு குடு இல்லை, அது கொடுத்ததுனால வாங்கிட்டேன், போய் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்படி தான் சொன்னார் சுவாமி. திருப்பதி லட்டு கூடப்பா, முழு லட்டு கூட, வேற சான்ஸே இல்லை. அப்படி இல்லை, ஒரு இடத்துலையும் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புரியுதா? அப்போ லட்டு வந்ததுன்னா பெரிய லட்டை என்ன செய்யணும்? ஓகே, கண்ணில் ஒத்துண்டு சாப்பிடணும். இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் லட்டு இருக்கு, ஓகே, அது என்ன செய்வான்? டைரக்டாக போட்டுருவான். பட் திருப்பதி லட்டுனா ஒன் ஸ்டெப் அப் தென் டவுன், டபக், சம் டிஃப்ரெண்ட். ஓகே, ஈஸ்வர பிரசாதம், அது ஈஸ்வர பிரசாதம். சரி, ஒரு லட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கதவை சாத்து, ஒரே ஆளு திங்கப்படாது, வயத்தால போகும். அந்த லட்டை பூந்தி ஆக்கணும். என்ன பண்ண? பூந்தி ஆக்கணும். பூந்தி ஆக்கி எத்தனை பேருக்கு இதை சர்வ் பண்ண முடியுமோ அதுதான் பிரசாதம். புரியுதுல? பிரசாதம். பிரசாதம் நான் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை ஷேர் பண்ணும், அதுக்கு பேர் பிரசாதம். புரியுதா? சரி, நம்பர் 2. நம்பர் 3, நான் என்ன பண்ணணும்னா, க்யூவில் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. க்யூவில் நிற்கும் போது
பெருமா கோயிலில் தான் இதெல்லாம் கொடுப்பான், புளியோதரெல்லாம். ஸோ சிவன் கோயிலில் தண்ணி போய்ட்டு நம்ம பெருமா கோயிலில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வேண்டாத அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எனக்கு முன்னாடி நிற்பான். எல்லாம் பிராரப்தம், எங்கே போனாலும் பிராரப்தம். ஓகே, அவன் நிற்கிறான். ஓகே, அவனை நான் தொடாமல் பவித்திரமாக வரேன். நான் எனக்கு பிடிக்காது அவனை. ஓகே, பின்னாடி யார் ஆளுக்கு போயா, முன்னாடி போய் ஏறா, உனக்கு விஷயம் தெரியாது. இது கியூ நகரம், அதுக்குள்ளே அவனுக்கு அந்த இப்போ கியூவில் விட்டுட்டு போனால் இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும். அதில் கியூவும் விட்டுட்டு போக முடியாது. ஓகே, அவனுக்கு முன்னாடி எங்கேயாவது போனோன்னா கத்துவான், எல்லாரும் மானம் போயிடும். அதனால் இப்போ இவன் பின்னாடி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு தெரியாது அவன் படுற அவஸ்தை என்ன ஆகும் தெரியுமா? அவன் அந்த ஒரு க்ஷணத்தில் என்ன கஷ்டப்படும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சுவாமி, எங்களுக்கே தெரியும். கியூவில் நின்று முன்னாடி பட்டாச்சாரி இருக்கார, அவனுக்கு நல்லா இப்படி பொய் பிடிச்சி கொடுத்துருவார். எனக்கு அவ்வளோதான், நிம்மதியே போச்சு. அவனுக்கு நிறைய கொடுத்துட்டா எனக்கு ஓய் 2 பேர் தானே கியூவில் வந்தோம், அவனுக்கு மட்டும் நிறைய கொடுத்துரு, எனக்கு கொஞ்சமாக நோ ஃபைட். என் கையில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் பிரசாதம். புரியுதா? அக்செப்டன்ஸ். இதில் வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. எனக்கு என்ன வந்திருக்கிறதோ, நான் கியூவில் முயற்சி பண்ணியிருக்கேன், என் செயல் கரெக்டாக இருக்கிறது. ஆனால் ரிசல்ட்டு எத்தனை அமௌண்ட் வந்திருக்கிறதோ நான் பரிபூர்ணமாக, ஏன் ஈஸ்வர காரியம், அது ஈஸ்வர காரியம். புரியுறதா? அப்படி அதை வாங்கிட்டு வந்த பிறகு அப்படி போட்டு கல் என்ன சாலிகிராம் சுவாமி வந்துட்டார் இல்லையா? அந்த முருகன் பாட்டு இருக்குல்ல, கல்லெல்லாம் இது மண்ணெல்லாம் கல்லெல்லாம் கல்லானாலும் திருச்செந்தூர் கல்லாவுமே, மண்ணானாலும் பழமுதிர் சோலை மண்ணாமே. அப்படி சொல்றான் இவன். சரி, கல்லெல்லாம் திருச்செந்தூர் கல்லாகுமே, சரவணா பவன் 50 ரூபாய் டிக்கெட். அந்த சாத்தில் ஒரு கல் வருது, கல்லெல்லாம் திருச்செந்தூர் கல்லாகுமே, மண்ணெல்லாம் மண்ணெல்லாம். அங்கே கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். ஏய் வாயா, என்ன சாப்பாடு போடுற? அங்கே கிடையாது, அது போகம், இது யோகம். புரியுறதுல? இது பிரசாதம். எனக்கு பிரசாதத்தில் ஆப்போசிட் ரிசல்ட் வந்தாலும் ஐ எம் நாட் டிஸ்டர்ப்டு. எனக்கு இவ்வளோ தான் கிடைச்சிருக்குது, பிராப்தம், பகவான் கொடுத்தது. புரியுதா? சில சமயம் கொடுக்காம அழ வைப்பார். ருத்ரன் பேர் அவருக்கு பேர். அழ வைப்பார். எதுக்கு அழ வைக்கிறாரு? நான் ஒரு குழந்தை ஓன்னு அழுதுட்டு இருந்தது. ஓகே, நான் அப்போல்லாம் பெரிய புரட்சி ஆளாக்கும். நான் போய் நேராக போய் இது பண்ணுறது எல்லா ஏமா இப்படி குழந்தை அழ வைக்கிற, இந்தாங்க 2 நாள் வச்சிருந்து அப்புறம் கொடுங்க. இதெல்லாம் வம்பு. இப்போ இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் இல்லை, முன்னாடி ஒயிட் ட்ரெஸ்ஸில். புரியுதா? அவளுக்கு தெரியாதா அவள் குழந்தைய எப்போ அழ வைக்கணும், எப்போ சாதம் கொடுக்கணும், எப்போ இது கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? ஓகே, அதனால் பகவானுக்கு தெரியாதா உனக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, எவ்வளோ அந்த தேரை அமுத்தணும், எவ்வளோ தேரை அமுத்தக்கூடாது, தெரியுமா? தெரியாதா? பகவானுக்கு தெரியும். ஓகே, இது இப்படி 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 தூக்குற ஆள், சுண்டு வரனில் தூக்குற ஆள், நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னா நீ ஜெயிப்பப்போ அப்படி சொல்ல. லாபா லாபோ ஜெயோ ஜெயோ, வெற்றி கிடைக்கலாம், வெற்றி கிடைக்காம இருக்கலாம், இப்படி தான் சொல்கிறாரு. ஏன்? நீ ஸ்டூடெண்ட்டு, மனசளவில் ப்ரிப்பேர்ட் ஆகணும். புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா சாமிகிட்ட எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், வேண்டுதலை பாரு, எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும். இவர் முயற்சி பண்ணாமையே, பகவானே என்னுடைய முதுகை அகலமாக்கி கொடு, கஷ்டத்தை எவ்வளோ வேணா கொடு. இது ப்ரேயர். ஓகே, அதனால பகவான்கிட்டே கொடுக்க முடியாதது கேட்டால் எப்படிப்பா முடியும்? அப்போ யுவர் மைண்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எனி துக்கம் வரட்டும், அது துக்கம் கிடையாது. புரியுதா? அந்த ஏற்றுக்கொள்ளாத துக்கம் இருக்க, அதுதான் துக்கம். உன்னுடைய பிரச்சனை துக்கம் கிடையாது. ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை எதுவோ, ஒத்துக்கொள்ள முடியாத பிரச்சனை எதுவோ, அதுதான் பிரச்சனை. கரெக்டா? அதனால மனசுல நான் ஏத்துண்டேன்னா சகல ப்ராப்ளமே கிடையாது. அதனால கர்மயோகி தோல்வி அடைவதில்லை.
கர்மயோகி நிஷ்காமியமா சிறிதளவு செய்தாலும் மலையளவு பலன் கொடுக்கும். மலையளவு பலன் கொடுக்கும். புரியுதா? நீ காலத்தை செய்யறத திரௌபதி என்ன பண்ணா, கிழிச்சு அந்த தண்ணியில் இருந்த கிருஷ்ணனுக்கு தூக்கி போட்டான்னா அந்த நீராடும் போது அந்த கோவனை அடிச்சுட்டு போயிடுது. ஓகே, சில பேருக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும். புரியுதா? கரெக்டாக அது யோசிச்சு பண்ணணும். இல்லைங்களா, ரொம்ப சென்ஸ் இருக்கணும். இப்படி போட்டேன், அதை கட்டிட்டு வெளியில் வந்தான். ஒரு முழம் துண்டு கொடுத்ததுக்காக ஹோல் திருச்சியில் இருக்கிற சாரதாஸ் முழுக்க ஒரு டைம் எல்லாத்தையும் அனுப்பிச்சார் பேலா திரௌபதிக்கு. புரியுறதா? ஆல் சாரதாஸ். சிறிதளவு நீ பண்ணினா கூட பகவான் பெரிதளவு செய்வான். ஓகே, நீ நிஷ்காமியமா கர்மமா பண்ணினா பலன் நான் கொடுக்குறேன், உன்னுடைய பொறுப்பு, என் பொறுப்பு. ஆனால் அதை எதிர்பார்க்காத சொல்றாரு. சரி, கடவுள் கொடுப்பார்ப்பா, கடவுள் கொடுப்பாரு சொல்லணும், அப்படி இருக்கக்கூடாது. அது திருட்டுத்தனம். ஓகே, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். ஓகே, நான் விலகிற மாதிரி நினச்சுட்டு அப்படி வருமா பார்த்தேன்னா வராது. இவன் மைண்ட் இருக்க உனக்கு, அது காமிச்சுடுவேன். அதனால் நிஜமாவே நீ விரும்பி போகலைன்னா அது சேரும் உனக்கு, ஷூர். புரியுறதா? அதனால் நீ கேர்ஃபுல்லாக. ஒரு அப்பா ஒரு 3 பசங்க இருந்தாங்க, நல்லா வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணினார். எல்லாம் கொடுத்த உடனே அது கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு வருஷம் வச்சுருந்தான் அப்பாவை, நன்னா வச்சுருந்தான். ஏன்னா நல்லா படிக்க வச்சுருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அவரும் ஹைலி எஜுகேட்டட். ஓகே, பசங்களே நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணார். நடுவில் 1 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. இந்த நடுவில் பையன், அண்ணா என்னடாம்பே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் அப்பாவுக்கு என்ன செலவாகிறதோ நான் கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கோ. ஆடா தம்பி, நான் தாண்டா சொல்லணும்னு நினச்சேன், நீ முன்னாடி சொல்லிட்டிய. 3 பேர் சேர்ந்தானுங்க மீட்டிங். 3 பேர் சேர்ந்து ஒத்துமையாக இதில் முடிவு பண்ணானுங்க. அப்பாவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹோமில் வச்சு, அப்பா என்னப்பா கோச்சிக்க மாட்டேங்க, நான் என்றைக்குப்பா கோச்சுன்னேன் உங்ககிட்ட, இன்றைக்கி கோச்சிக்கிறதுக்கு, அது வயசான காலத்தில் கோச்சுன்னு நான் என்ன செய்ய போகிறேன் சொல். வீட்டில் கொஞ்சம் தகராறாக இருக்கு, நீங்கள் ஏதாவது ஆசிரமத்தில் போய் செஞ்சுட்டீங்கன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அவ்வளோ தானே, விடு. கொண்டு போய் ஆசிரமத்தை சேர்த்துட்டாங்க. ஆசிரமத்தை சேர்த்த உடனே அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய பசங்களுக்கு கிட்ட என்ன என்ஜாய்மெண்ட் அடையிறேனோ அதை விட 1000 மடங்கு இந்த இடத்துல பிரம்மச்சாரிகள் என்ன கவனிச்சுக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவர் ஆஃபீஸ்லையும் சரி அவர் வீட்டிலையும் சரி அவருடைய கடமையை மாத்திரம் செஞ்சார், முணுமுணுக்காம. இந்த செவுத்துப்பள்ளி மாதிரி பூகாரி நாக பாடக்கூடாது. இந்த வீட்டில் நான் எவ்வளோ வெடிச்சு கொட்டினாலும் தாங்காது, இது எப்படி பண்ணாலும் படாது, முணுமுணுக்காம செய்யறது எப்போ பழகிறியோ அப்போ தான் யூ ஆர் த கிரேட். புரியுதா? இதெல்லாம் நடக்கும், நான் சொல்றதெல்லாம் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதெல்லாம் நீ எதிர்பார்த்துட்டு அதுலேருந்து விலகி செஞ்சால் யூ ஆர் த கிரேட். ஓகே, அப்போ நிஷ்காமிய கர்மமா பண்ணா அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் சித்த சுத்தி ஆகிறது. எனக்கு இதில் விருப்பு வருது, இதில் வெறுப்பு வருது, இதில் விருப்பு வருதுல இதில் வெறுப்பு வருது, நியூட்ரு பண்ணணும். நான் தமஸ்லேருந்து ரஜஸ்க்கு வரணும், ரஜஸ்லேருந்து சத்துவத்தை வரணும், சத்துவத்தை தூக்கி போயிட்டு இருக்கக்கூடாது, சத்துவத்தில் இருந்து ஞான யோகத்தை அடைஞ்சு நிற்கணும். அதனால என்ன சொல்றாரு, 51 முடிக்கிறார். கர்ம ஜம்புத்தி யுக்தாஹி பலம் தக்த்வா மனிஷினஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த நாமயம். அவர் என்ன பண்ணாரு, கன்க்ளூஷன் பண்ணார். புத்தியானா யாருடைய இதுவும் எந்த விதமான எதிரெதிர் அனுபவத்திலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆட்டிடியூட் மனோபாவம் எப்படி இருக்கணும். புத்தி மீன்ஸ் இங்கே பாவனா, ஆட்டிடியூட், ரைட் ஆட்டிடியூட். ஓகே, எதனால ரைட் ஆட்டிடியூட் வரும்? விவேகத்தினால வரும். ஸோ விவேகம் எது நித்தியம் எது அனித்தியம், அந்த விவேகத்தினால வந்த விவேகம். அது என்ன விவேகம்? அர்த்தகாம விஷய சுகம் நமக்கு குறைவு உண்டாக்கி சம்சாரத்தை உண்டாக்கும். தர்ம மோக்ஷா ஆத்ம சுகத்தை கொண்டு நமக்கு நிறைவை உண்டாகும். பரவசம்
துக்கம், ஆத்மவசம் சுகம். அந்த எதையும் நான் என்னுடைய சுகத்துக்கு நான் எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். என்னுடைய ஆனந்தத்துக்கு வெளியில இருக்க எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டை நான் நம்பியிருக்க மாட்டேன். அப்படி சொல்லி அவன் கொஞ்சம் கொஞ்சமா விவேகி ஆகிறான். அதனால அந்த விவேகி என்ன பண்றான்னா மனசளவில் கொஞ்சம் வரான், பிசிக்கல் லெவலில் கொண்டு வரான், அது போல ஸ்பிரிச்சுவல் லெவலில் மெச்சூரிட்டி வரான். ஓகே, பிசிக்கல் லெவலில் என்ன பண்றான்? பிசிக்கல் லெவலில் எல்லாருக்கும் தெரியும், முன்னே விட இப்போ பிசிக்கல் நமக்கு ஹெல்த் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஞான யோகத்தை அடைஞ்சாகணும். அது போல மென்டல் லெவலில் சமத்துவ புத்தி லீஷர் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் லெவல்லையும் கம்ப்ளீட் பண்ணும். ஊ ஆம் ஐ, நான் நிஜமாவே யாரு அப்படின்றத கேட்டு ஆல் த லெவல் மெச்சூரிட்டி வர்றான். அவன் தான் கர்மயோகி. பிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஆல் திங்ஸ் இவன் பூர்ணமாகிறான். அவன் யாரு? மனுஷனஹா பூத்வா. மனுஷனஹா பூத்வா, மனுஷனகனா ஞானி. மனுஷா பஞ்சகம் எழுதுக்கார் இல்லையா, அந்த மனுஷன் பரிபூர்ணமாகிறான். அப்படி இவன் கர்மயோகம் பண்றதுனால முதல்ல கர்மயோகத்தை பத்தி சொன்னாரு. கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாரு? செகண்ட் முதல்ல புத்தி யுக்தா, செகண்ட் கர்மஜம் பலம் தக்துவா. அதனால புத்தி யுக்தனா விஷய சுகங்களை விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. விஷய சுகம்னா மணி வேண்டாம், பிளஷர் வேண்டாமான்னா மணி பிளஷர், மணி வேணும். இப்போ பணம் கொடுக்காம இங்கே எப்படி வர முடியும் இல்லையா? அது வரை நம்ம ரிஷி கேம்புக்கு வர நமக்கு பணம் நிறைய வேணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும். பணம் வேண்டான்னு சொல்லலை, பணத்து பின்னாடி அதே முழு மூச்சா இருக்கிறது. அது செகண்டரி, பிரைமரி. மை ஜாப் கர்மயோகம், ஞான யோகம். இப்போ என்னுடைய லைஃப் ஷிஃப்ட் ஆகிறது. ஓகே, இதுவா அதுவா வரும்போது இதுதான் செலக்ட் பண்ணுவேன். உனக்கு ப்ரெஷரா இல்லை லீஷரா வேணுமா, மைண்டில் எது செலக்ட் பண்ணுறோம், யுவர் சாய்ஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறோம்? நவராத்திரியில் முதல் 3 நாள் என்ன வேணும்? துர்கா தேவி பூஜை. ஹெல்த் வெல்த் வேணும், ஹெல்த் வேணும். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் வேணும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும். ஓகே, உடம்பு எனக்கு இருக்கணும். ஓகே, அதனால் லக்ஷ்மி செகண்ட் 3 days. ஓகே, பைசா துட்டு வேணும். அதனால் பொருள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பொருளே லைஃப் இல்லை, அங்கே தான் பிரச்சனை. யுவர் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, அதனால் வெல்த் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால் ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் சரஸ்வதி, நாலேஜ். அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், நாட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட். யுவர் லைஃப்பை இப்போ பிரேயஸ்லேருந்து ஸ்ரேயஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மோட்சத்துக்கும், செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த கர்மத்துக்கும் பைசாவுக்கும் இருக்கணும். அப்போது பைசா சம்பாதிக்க வேண்டாம் சொல்ல, பைசா சம்பாரி, அதுவே என்னை பாதுகாக்குன்னு நினைக்கிறிய, அது தப்பாயிடும். அதனால் கர்மயோகிக்கு அர்த்தகாம உண்டு, அதே சமயத்தில் தர்ம மோக்ஷ ப்ரியாரிட்டி அப்படி சொன்னோம். அப்போ நித்திய அனித்திய விவேகத்தினால புத்தி யுக்தா வந்த பிறகு அவன் என்ன செய்வான்? கர்மஜம் பலம் தக்துவான். ஓகே, மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிறது அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் விட்டுடுவான்னு சொல்ல முடியாது. நமக்கு டேப் ரெக்கார்டர் வேணுமே இல்லையா, கேட்கறதுக்கு மெட்டீரியல் பொருள் வேணும். அவன் என்ன செய்வான்? அது அவாந்திர பலம், நாட் பிரைமரி. கர்மஜம் ஜக்துவா. அதுக்கப்புறம் மனுஷனா பூத்வா. அவன் என்ன பண்ணுவான்னா, ஸோ மரம் செடி மொத்தம் என்ன பண்ணுறது? அது நல்லா வளருது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழம் பழுக்கிறது, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறது. ஒரு நாள் செத்து போகிறது. மனுஷன் என்ன செய்யணும்? ஒரு நாள் இருந்தான் இறந்தான். அது மாத்திரம் லைஃப் இல்லை. இவன் பிசிக்கலி க்ரோத் ஆகணும், மென்டலி க்ரோத் ஆகணும், ஸ்பிரிச்சுவலி க்ரோத் ஆகணும். அந்த ஸ்பிரிச்சுவலி க்ரோத் நான் யாருன்னு தெரிஞ்சு கம்ப்ளீட் துக்கத்தை அடையறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் மனுஷ வாழ்க்கை. அதனால மனுஷ வாழ்க்கையை விட்டுடக்கூடாது. மனுஷா பூத்வா, மனுஷ. அதனால ஃபைனல் என்ன? செகண்ட், நெக்ஸ்ட், ஃபோர்த் என்ன? ஜன்ம பந்த வினிர்முக்தா. ஓகே, இந்த ஞானத்துக்காக கிளாஸில் போய் உட்காந்து சம்சாரத்தை நிவர்த்தி பண்றான். எது பந்தம்? ஜன்ம பந்தா. முதல் அத்தியாயத்தில் என்ன படித்தோம்? ராக சோக மோக. அது பெரிய அது ஒரு பெரிய சங்கிலி. இப்போ நாம படிச்சுட்டு இருக்கிறது பிறப்பிறப்பு. இதெல்லாம் பலவிதமான சங்கிலி பூட்டப்பட்டிருக்கிறது. எப்படி பூட்டப்பட்டிருக்கிறது? இந்த கையில் ஒரு சங்கிலி, இந்த கையில் ஒரு சங்கிலி, காலில் ஒரு சங்கிலி, இந்த காலில் ஒரு சங்கிலி, கழுத்தில் ஒரு சங்கிலி. இப்படி இருக்கிறது. எல்லா பந்தம், சொந்தக்கார பந்தம், கீழே பந்தம், பிறப்பிறப்பு பந்தம், சுக துக்க பந்தம் எல்லாம் இருக்கு. பொறுத்தது போதும் புங்கேழு மனோவரா, அப்படி ஆணைக்கட்டி கேம்ப்ல சொல்லியாச்சு. அதனால இப்படி பண்ற பந்தத்திலிருந்து விடுதலை. அதனால கம் டு வெளியே வா அப்படி சொல்றது. இப்போ அப்ப புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டரே
சயனம், பந்தத்தில் விடுதலை. நான் மரணமற்றவன், எப்பொழுதும் இருக்குவன், நித்யகா சுத்தகா சர்வகதகா புராணகா, நான் இறக்காதவன் பிறக்காதவன் எப்பொழுதும் உள்ளவன் சாஸ்வதமானவன், நான் பிரம்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். சாஸ்திரம் உன்னை கேவலமா சொல்லலை, திட்டல. யூ ஆர் த பிரம்மன் அப்படி சொல்றது புரியுதா? இதை விட எவன் சொல்ல முடியும் நம்மள உலகத்தில்? இது மேல யாரும் சொல்ல முடியாது. அதனால கர்மயோகி என்ன பண்றான்னா மெதுவா ஞான யோகி ஆகிறான். ஞான யோகி ஞான யோகத்தினால ஞானி ஆகிறான். ஞானத்தினால ஞானி யோகான ஜீவன் முக்தன் ஆகிறான். படிப்படியா படிப்படியா இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த மனம் நமக்கு லைட் மைண்ட் வேணும். ஓகே, மனசு பாரமா இருக்கக்கூடாது. அசாந்தஸ்ய மனோபாரகா, அசாந்தஸ்ய மனோபாரகா. மனசு வெயிட்டா இருக்கிறனால எல்லா வயசானவங்களுக்கும் தனியா இருக்கிறதுக்கு முடியல, பயமா இருக்கிறது, பிடிக்கல. ஓகே, என்னுடைய மனசுக்குள்ளார ஹெவியா இருக்கிறது. அதனால அசாந்தையா மனோபாரகா, வெயிட்லெஸ் மைண்ட் இருக்கணும். இந்த மைண்டை பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா என்ஜாய் பண்ணுவான் ஜீவன் முக்தன். அவன் மைண்டே ஆனந்தமா இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் ஆனந்தமா இருக்கும். ஓகே, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். இந்த ஞானம் இத்தனை கஷ்டப்பட்டு நீங்க வரீங்களே, அது எப்படி இருக்குன்னா, வெளிப்பொருள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் இப்படி கையை ஆட்டிட்டு கையை ஆட்டாம போனாலும், பணம் இருந்தாலும் அக்கௌண்ட்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் சந்தோஷமாக இருப்பான், ஆனந்தமா ஜீவன் முக்தன். நெக்ஸ்ட் என்ன, அஞ்சாவது விஷயம், அனாமயம் பதம் கச்சந்தி. பியூட்டிஃபுல் ஸ்லோகம் முடிக்கிறது. ஓகே, அனாமயம், இவனுடைய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இதே சென்னையில இதே இடத்துல இருந்து ஆனந்தமா இருப்பான். இதே குடும்பத்தில இருந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாம, மற்றவருடைய பிஹேவியர்ஸை தன்னை பாதிக்காம இவன் ஆனந்த புருஷனா இருந்து ஜீவன் முக்தனாக இருந்து இந்த பிராரப்தம் முடிந்த பிறகு விதேக முக்தனாக இனி பிறப்பற்ற நிலை அடைவான், ஆனந்த நிலை அடைவான் என்று சொல்லி இந்த நிலையை நமக்கு கொடுத்த பகவானுக்கும் நம்முடைய குருமார்களுக்கும் சொல்லி நாம பகவான் சொன்ன ஸ்லோகத்தோட இதை முடிப்போம். 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.